கட்டிங் கதையை முடிக்க 64 நாட்களே இருக்கும் பட்சத்துல, இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் டே. இருந்தாலுமே நேத்து அப்ஸுக்கு போடாத காரணத்தினால, இன்னைக்கு எழுந்திரிச்சு அதை எம்ப்டி ஸ்டொமக்ல போடுவோமேன்ட்டு, வார்ம் அப்புக்கு 30 மினிட்ஸ் ஃபாஸ்டட் கார்டியோ போட்டுட்டு அப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு இறங்கிட்டேன். இன்டென்சிவா 30 மினிட்ஸ் அப்ஸுக்கு ஒர்க் அவுட் போட்டதுல முடிவு பண்ணிட்டேன், எவ்ரி சாட்டர்டே இதே மாதிரி அப்ஸுக்கு ஒரு தனி டேயை வச்சுக்கலான்ட்டு. முடிவா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சட்டையை கவுத்துட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நார்மல் டே என்னப்படியே 3 எக்ஸ் மற்றும் ஸ்வீட் பொட்டேட்டோஸ். சோறு அதுக்குள்ளே அடுத்த மீலா. இடையில ஒரு 2 மணி நேரம் சோஃபால தூங்கிட்டேன். வீக்கெண்ட் தானே மாம்ச மீட் பண்ணுவேன்னு அவங்க வீட்டை போயிருந்தேன். மாம்ச மீட் பண்ணிட்டு டைரக்டா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். மறுபடியுமான்னா அன்னைக்கு டிராப்பிங் இன்னைக்கு பிக்கிங் அவ்வளவுதான். வீட்டை வந்து ஓட்ஸ் மீல போட்டு சொர்க்கத்தை சொரிஞ்சிட்டு நண்பர்கள் கூட வெளியால கிளம்ப முன்னாடி குழுக்களை குளிக்கிட்டேன். நல்ல மழை. தூங்கலான்னு பார்த்தா விட்டானுங்களா. போயிட்டு நம்ம அனில் குண்டே மற்றும் மன்மதனை பிக் பண்ணிட்டு குருஜி வீக்லி 3 டேஸ் இளநீ எடுத்தே ஆகணும்னபடியா வேண்டி வைப்பமேனு கடைக்கு போயிருந்தேன். அங்க அனில் குண்டை யாரை பார்த்தான்னு தெரியல, ஒரு ஓரமா ஒதுங்கிட்டான். எல்லா இடத்துலயும் கையை வைக்காதீங்கடான்னு சொன்னா கேட்கிறானுங்களா. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம பகுதி 1ல இப்படி நல்ல காஞ்ச மாடு கம்பல பாஞ்ச மாதிரி பாஞ்சிருப்பேன். பகுதி 2ல ஒளிஞ்சிருந்து கிஸ்ஸுக்கு ட்ரை பண்ணா மிஸ் ஆயிடுச்சு. நம்ம ஐடி அப்பப்ப லண்டனுக்கு போறானா, அந்த டோலி யாருன்ட்டு ஒரு டிஸ்கஷன் போட்டுக்கிட்டு நைட் டிரைவுக்கு சிட்டி பக்கம் போயிட்டோம். சிட்டிக்கு வந்தது நல்ல ஒரு லொகேஷனா பார்த்து 4 பேரை 4 கதை கதைச்சிட்டு வீட்டுக்கு வந்தது நோ காப்ஸ் மீல் எடுத்துட்டு கடையை சாத்திட்டேன். மீண்டும் நாளைக்கு காய்ஸ்.